ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீக்கும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பர்த்டே இருக்குது இந்த வீக்கெண்டில். ஸோ அதுக்காக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் காமிக்கிறேன். கூடவே அமேசானில் தர்ஷனாக்கு ஆர்டர் போட்டது லஞ்ச் பாக்ஸும் வந்துடுச்சு. இதுதான் அந்த லஞ்ச் பாக்ஸு. ஆக்சுவலி நல்லா இருக்குது. நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. யூஸ் பண்ணுறப்போ 2 வாட்டி கொண்டு போகிறப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் சிம்பிளாக மேலே இந்த மாதிரி அந்த இதை பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இது செப்பரேட்டாக 2 வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இனி லீக் ஆகுமா அந்த மாதிரி தெரில. அப்புறம் ரைஸ் வந்து மிக்ஸ் ஆகுமான்றதுலாம் எனக்கு தெரில. அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். அதோடு சேர்ந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்டெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கூடவே ட்ரெஸ்ஸு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டில் கீழே இருக்கிற பொண்ணுக்கு பர்த்டே, ஒரு ஃபிலிப்பினோ பொண்ணு வந்து வரும் இல்லையா, அவளோட பர்த்டே. ஸோ அவளுக்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் அவளுக்கு தான். ஆக்சுவலாக 2 பேருமே தனித்தனியாக தான் கிஃப்ட்டு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக 2 கிஃப்டாக வாங்கியிருக்கேன். இந்த பென் அப்புறமா இந்த ப்ரஷ் பென்னுமே அவளுக்கு தான். இந்த 3மே அவளுக்கு தான் கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன். கூடவே இந்த கேமரா வந்து அவளுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லையா, தர்ஷனாவோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீக்கெண்டு தான் அவளுக்கும் பர்த்டே. ஸோ அதை அதில் சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்கர்ட், இது வந்து சின்னதுக்கு வாங்கினேன். ஆக்சுவலாக 5 to 6 தான் வாங்கினேன். 6 pounds இந்த ஸ்கர்ட்டு. பட் அவளுக்கு கொஞ்சம் இடுப்பு வந்து பெருசாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எக்ஸ்சேஞ்சும் பண்ணணும். இன்றைக்கி போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தர்ஷனாக்கும் பெருசுக்குமே இந்த ஸ்கர்ட்டு தான். இதுவும் அவளோட 9 to 10 தான் வாங்கினேன். பட் அதுவுமே அவளுக்கு ஹிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 2 பேருக்குமே இன்னும் ஒரு சைஸ் சின்னதாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பில் எல்லாமே இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிடலான்னு தான். ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே 6 pounds. இந்த ஸ்கர்ட்டும் 6 தான், அதுவும் 6 தான். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினோம். இந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக நானும் தர்ஷனோட ஃப்ரெண்டோட அம்மா தான் போய் வாங்கினோம். இந்த ட்ரெஸ் எப்படின்னா 3 for 2 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நானும் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். சேமே தான் அவங்களும் அவங்க பொண்ணுக்கு எடுத்தாங்க. அப்புறம் அதே மாதிரி ப்ளூ கலர்லேயே அவங்க ஒன்று எடுத்தாங்க. ஆனால் 3 for 2னா 2 இதுக்கு வந்து சேம் ரேட் எடுப்பாங்க. அந்த 3வது ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஒரு டிஷர்ட்டுமே எடுத்தேன். இது 1 pound டிஷர்ட்டு. எல்லாம் எடுத்தாச்சு. ட்ரெஸ் வந்து ஓகே தான், போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்கர்ட்டு தான் கொஞ்சம் ஹிப்பு பெருசாக இருக்குது. ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 2 பேருக்குமே ஹிப்பு பெருசாக இருக்குது. ஸோ 1 size சின்னதாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஷர்ட் வந்து எல்லா டிஷர்ட்டுமே கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சும்மா இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே நாங்கள் ஹை ஸ்ட்ரீட் வந்துட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பஃபை டைம்னு ஒரு இது இருக்குது. அங்கே வந்து பஃபை ஃபுட் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து சாப்பிட வந்தோம். இந்த பசங்க ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க பஃபை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக இது அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஃபஸ்ட்டு சேலரி இன்றைக்கி. ஸோ இவங்க தான் ட்ரீட் வச்சாங்க. ஸோ அப்படி போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அது சைனீஸ் ப்ளஸ் அந்த மாதிரி கொரியன் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. ஜாப்பனீஸ் அந்த அவங்களோட ஃபுட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அங்கே ஈவினிங் வந்தாச்சு. பர்த்டேக்கு நாங்கள் மட்டும்தான், நாங்களும் அவங்க ஃபேமிலி அவ்வளோதான். ஸோ வந்திருந்தோம். இது வந்து என் பெருசோட தர்ஷனாவோட ஃப்ரெண்டு, அவள் பேர் ஒலிவியா. 2 பேரும் கிளாஸ்மேட், ஸ்கூல்லேயும் கிளாஸ்மேட், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. அவங்களோட சின்ன பாப்பா எல்லாம் வீடியோ கால் இருந்துகிட்ருக்கா. அவள் தான் விஷ் பண்ணிகிட்டே இருக்கிறா. பாப்புட்டி நீயும் போய் நில்லு. நீ இந்த பக்கம் நில்லு பாப்புட்டி. அவ மிடில் நிக்கட்டு, நீ இந்த பக்கம் நில்லு. கட் பண்ணு. ஊது ஃபர்ஸ்ட் ஊது. நீ அவளுக்கு ஊட்டி விடு. பாப்பாட்டி விட்டு விடு. நீ அவளுக்கு தர்ஷிகா கொடு. நீ அவளுக்கு கொடு.
கெடு கெடு கெடு. அப்படியே கேக் கட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அம்மாக்கு கெடு. அவளுக்கு ஜாலியா பாருங்க பாப்பாக்கு. அவங்களோட பாட்டி தாத்தா எல்லாருமே லைனில் இருந்தாங்க, வீடியோ காலில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே கேக் கட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக போச்சுது இன்றைக்கி டே. அப்படியே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களோட ரிட்டன் கிஃப்ட்டு காமிக்கிறேன். ரிட்டன் கிஃப்ட்டு கூட நானும் அவங்கள தான் போய் வாங்கினோம். இந்த கேன்வாஸ் இது வாங்கினோம். ஆக்சுவலாக தர்ஷனாக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் தான் அது வாங்குறதுக்காக ஷாப்பிங் போயிருந்தோம். நானும் அவங்கள மாதிரி தான் ஷாப்பிங் போயிருந்தோம். ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். பட் நான் வந்து தர்ஷனாக்கு இதை எடுத்து வச்சுருந்தேன். அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த பாக்ஸுமே நான் சின்னதுக்கு பிடிக்கும் அப்படின்னு, அதாவது கலரிங் இதில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது நல்லா அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபைனலாக அவங்க வந்து இதை நானே எடுத்துக்கிறேன், ரிட்டன் கிஃப்டாக தரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. இதுதான் அந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு விளையாடுறது மாதிரி இருந்துச்சா. ஸோ ஆக்சுவலாக இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. பட் இதில் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்த வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். சின்னதுக்கு எதாவது நான் இப்போ வெளியே எங்கேயோ போயிட்டு வரப்போ அவள் கேட்பா. அப்புறம் இது வந்து வாட்டர் பெயிண்ட், வாட்டர் வச்சு இது பண்ணுறப்போ கலர்ஃபுல்லாக அழகாக வரும். சூப்பராக இருந்துச்சு. சின்னது அழகாக பண்ணிட்டு இருந்துச்சு. வந்ததுமே எல்லாத்தையும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இந்த பென்னு அப்புறமா மார்க்கர் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இன்னும் என்ன எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருந்தது எல்லாமே எடுத்துட்டாங்க. எடுத்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. கூடவே ஒரு சாக்லேட் பாக்ஸுமே இருந்துச்சு. சாக்லேட் பாக்ஸ் காமிக்கிறேன். இது எல்லாமே அவங்க ரிட்டன் கிஃப்டாக தான் கொடுத்தாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே தான், இந்த சாக்லேட் பாக்ஸுமே அதுக்குள்ளவே தான் இருந்துச்சு. சாக்லேட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளிப் இதுவும் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தனியாக அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் இந்த கிளிப்பு. நான் வந்து இவளுக்கு பர்த்டேக்கு வந்து மினிஷோலேருந்து ஒரு டாய் வாங்கியிருந்தேன். கூடவே அந்த கேமரா அதுவும் இவளுக்கு தான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த கிளிப்புமே அவங்க தான் வாங்கி வச்சுருந்தாங்க, பசங்க 2 பேருக்கு ஒன்று. இந்த ரெட் அண்ட் எல்லோவில் வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்த புதுசில் இங்கே வந்து யாரையுமே எனக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்புறமா இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ்லாம் எல்லாமே மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக பெங்களூரில் மந்த்லி ஒன்ஸ் பர்த்டே பார்ட்டி இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இல்லை, ஒரு மந்த்லியே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே நான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு அப்புறமா அவ்வளோ கிடைக்கும். பசங்க 2 பேரும் வாங்கிட்டு வர்றது நான் அவ்வளோ வச்சுருப்பேன். ரிட்டன் கிஃப்ட் இந்த ஸ்டேஷ்னரி தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் நான் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா திடீர்னு வந்து சொல்லுவாள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு. ஸோ அதனால உடனே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நான் மிஸ் பண்ணேன் இங்கே வந்ததுக்கு பிறகு. அந்த ஃபஸ்ட் இயர்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஈவன் என் பசங்களோட பர்த்டே கூட நாங்கள் பெருசாக கொண்டாடவே இல்லை. அந்த மாதிரி தான் போச்சுது. இப்போ தான் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்ம் மாதிரி பெங்களூரில் பண்ணுற மாதிரி எங்கேயும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் இந்த வாட்டர் வச்சு இது பண்ணப்போ ரப் பண்ணுறப்போ அழகாக வருது. அதுவும் பேஸ்டல் கலர்ஸில் வருதா, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஈவா கனெக்ட் பண்ணி நான் தான் ஸ்கூலுக்கு வரலையா, அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிடலாம். That's sleeping position ஏதோ பண்ணுச்சு. Oh, that means she sleep the wrong way. ஆக்சுவலாக இது ரப் பண்ணி இந்த மாதிரி கலர் ஆகிட்டு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆனதுமே திருப்பியும் அது ஒயிட்டாகவே ஆகிரும். மறுபடியும் நம்ம தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ வந்து எத்தனை வாட்டி பண்ணாலும் அது அழகாகவே தான் இருந்துட்டு இருந்துச்சு. ரீயூசபிள் தான். சூப்பராக இருக்குல்ல, பேஸ்டல் கலர்ஸில் அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போதே நான் வந்ததுமே பண்ணிவிட்டு திருப்பி விட்டால் அது ட்ரை ஆனதுமே மறுபடியும் ஒயிட் ஆச்சு. இப்போ இதை பண்ணி காமிச்சால அதுவும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் சாக்லேட் உள்ளே இருந்தது. அந்த ஷெல் வச்சு இவ்வளோ சாக்லேட் அழகாக பண்ணியிருக்காங்க அந்த ஷேப்ஸில். ஒவ்வொரு ஷெல் பேட்டர்ன்லேயும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இதுவும் அந்த ரிட்டன் கிஃப்ட் அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஸ்னெயில் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, ஒவ்வொரு பேட்டர்ன்லேயே பண்ணியிருக்குது. இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ண சாக்லேட்டையே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு.
இதுதான் அந்த சாக்லேட். ஓகே, இன்றைக்கி இப்படி தான் எங்களோட டே போச்சுது. இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.